நான் சவுத் கொரியா போனப்போ சிங்கப்பூர் வழியாக தான் போனேன். எனக்கு சிங்கப்பூரில் 4 to 5 ஹவர்ஸ் லே ஓவர் இருந்துச்சு. ஸோ வேர்ல்டோட டாலஸ்ட் இன்டோர் வாட்டர் ஃபாலை போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு தேடினா ஜுவல் வந்து டிரான்சிட் ஏரியாவில் இல்லை. ஜுவல் போய் பார்க்கணுன்னா இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி சிங்கப்பூரில் என்ட்ரி கொடுத்தா தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது ஏர்போர்ட்குள்ளே தான் இருக்குது, ஆனால் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்னால் நம்மக்கிட்ட UK, US, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி ஒரு 7-8 கண்ட்ரி சொல்கிறாங்க. அதில் ஏதாவது ஒரு கண்ட்ரியோட வீசா இருந்தால் நம்ம வந்துட்டு டிரான்சிட்லேருந்து எக்ஸிட் ஆகி போய் பார்த்துட்டு வர முடியும். அப்படி இல்லைனா சிங்கப்பூர் விசா இருக்கணும், அப்போ தான் நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ண முடியும். ஸோ இது எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிரான்சிட் பேசஞ்சர்ஸ்க்காகவே வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா ஸ்கை ட்ரெயின் T2 to T3. இந்த ஸ்கை ட்ரெயின் எடுத்தோம்னா நம்ம வாட்டர் ஃபால் வந்து நல்லா பக்கத்துலேயே பார்க்க முடியும். அதாவது டெர்மினல் 2லேருந்து டெர்மினல் 3க்கு போகிற ஸ்கை ட்ரெயின் வந்துட்டு ஜுவல் உள்ளே போய் தான் போகும். இன்னொன்று இருக்குது T1 to T3, அது போகாது. T2 to T3 இந்த ஸ்கை ட்ரெயின் தான் வந்துட்டு ஜுவல் வழியாக போகும். நான் அது வழியாக தான் போய் பார்த்தேன். இந்த வியூ அதுலேருந்து எடுத்தது தான். வாட்டர் ஃபாலும் நல்லா வந்துட்டு பக்கத்தில் பார்க்க முடிஞ்சது. அந்த இண்டோர் ஃபாரஸ்ட்டும் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு தெரிஞ்சுது. இதில் வந்து நம்ம எத்தனை டைம் வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம் இந்த ஸ்கை ட்ரெயினில். ஸோ இந்த லேவருக்காக நம்ம சிங்கப்பூர் வீசாலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் வீசா இல்லாத டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் வந்துட்டு ஸ்கை ட்ரெயின் T2 to T3 இதை எடுத்திங்கன்னா இண்டோர் வாட்டர் ஃபால், அந்த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.